நான் எப்பயுமே சாதாரணமாக சொல்வேன். அது என்னமோ தெரியல, ஒரு திடீர்னு அந்த மாதிரி வரும். எப்படி சொல்வேன்னாக்கா, அதாவது யாராக இருந்தாலும் நாம் சம்பந்தம் பண்ணுற இடங்களில் ஒரு புது உறவு வர வரைக்கும் நாம் போகலாம். அந்த புது உறவு வந்துச்சுன்னாக்கா நம்மளை வர்றதா வராததான்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே நாம் குறைச்சிக்கணும், அதான் நல்லது அப்படின்னு நான் எப்போவே சொல்லுவேன். அப்படின்றப்ப சில பேர் சொல்லுவாங்க, ஏன் நான் பார்த்துக்கிறேன், என்னை மீறி அந்த குடும்பத்தில் எதுவுமே நடக்காது. நான் இப்படி சொல்கிறேன், ஐயா, சம்மந்தம் பண்ணாலும் அது புது சம்மந்தம். அங்கே இருக்கிற பையனுக்கு ஒரு மருமக வர்ற வரைக்கும் நம்ம லைஃப் ஓடும். வந்ததுன்னா அவ்வளோதான் அப்படி சொன்னாக்கா, இந்த ஜுஜிபி சொல்கிறது அதெல்லாம் என்னை மீறி அந்த குடும்பத்தில் எதுவும் நடக்காது அப்படின்னு நாம் சொன்னவெல்லாம் பெரும்பாலும் ஒதுங்கிடுவான். நான் தெரியுமா, காலத்தின் கட்டாயம் அது அப்படி தான் அப்படின்னு ஒதுங்கி நிற்பான். இது போய் முட்டிட்டு அங்கே போய் நான் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போகும். அது வந்த புது மருமகள் நீ உனக்கு என்னையா வேலை அப்படின்னு கேட்கும். இப்போ என்னன்னாக்கா, நாம் சொன்னால் அது நடக்குது. இப்போ என்னென்னா, நான் மீண்டும் வரணும், நீங்கள் சொல்லுங்கள், நம்மளை சொல்கிறது. ஏன் நாமளே வெளியே நிற்கிறோம் சரியில்லைன்ட்டு, நீ போய் என்ன போய் சொல்லு? நீ தான் பெரிய அந்த குடும்பத்தில் என்ன கேட்காம ஒரு சின்ன துரும்பு கூட நகரான்னு சொன்னிய, வந்துச்சா கர்மா? அதுதான் நாம் நமக்கு லிமிட் அவ்வளோதான். நம்ம ஒரு